என்னை ஆட்கொண்ட இயேசு உமையாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உமையாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உமையாரென்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்துணையாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்துணையாய் வருபவரே. வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உமையாரென்று நான் அறிவேன். ஆமென். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மளை ஆட்கொள்ளுகிறார். அவருடைய பிரசன்னத்தில் ஆட்கொள்ளுகிறார். தெய்வ மக்களே, உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் மேகஸ்தம்பமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் திரு உணவால், அந்த வார்த்தை கொண்டு, வாக்கு தத்தத்தை கொண்டு உங்களை நடத்துவார். அந்த வாக்கு தத்துவம் ஒன்று கூட தவறாது. அது உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் நிறைவேறும். நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? காலவெளியில் இருதயத்தை உயர்த்தி, அப்பா என் இருதயத்துக்கு வந்து தங்குங்கப்பா, நீங்கள் தங்குற இடமா இருக்கட்டும், என்னை ஆட்கொள்ளுங்க, நான் உங்களை அறியணும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? ஒரு மனுஷிய தேவ பிரசனம் ஆட்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய பிரசனம் ஆட்கொள்ளும் பொழுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தர் தங்குற இடமாக மாறும் பொழுது அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், ஜெயம் எடுக்க முடியும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? எல்லாரும் தயவு செய்து உங்க இருதயத்தில் கர்த்தர் தங்குவதற்கு இடத்தை கொடுங்க. பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், முன்னேற்றம் இல்லையேன்னு பேசிகிட்டு இருக்கோம், இது நடக்கலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் இருதயத்தில் கர்த்தர் தங்குறாரா, தங்க விட்டுருக்கானா, இந்த கர்த்தர் எனக்கு அவசியமே என்று சொல்லி யோசித்திருக்கோமா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தர் மிக அவசியம் என்பதை யோசித்து பார்த்ததுண்டா? இங்கே தயவு செய்து உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்படணும்னா கர்த்தர் அவசியம். கர்த்தர் இல்லாமல் வாழ்க்கை அலங்காரமாக இருக்காது. எல்லாரும் இருக்கிற இடத்துல தெய்வமே வாரும். நீங்கள் யாராக இருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். பழைய கதையை பற்றி அவசியம் இல்லை. இப்போ இந்த தீர்மானம் எடுத்து, லார்ட் ஐ நீட் யூ, அர்ப்பணிங்க. பெரிய பாவியாக இருக்கலாம், சின்ன பாவி இருக்கலாம், அதான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு கர்த்தர் வேணும்னு அர்ப்பணிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் விஷயமே. எல்லாரும் இருதயத்தை உயர்த்து, லார்ட் ஐ நீட் யூ சொல்லுவோமா? தெய்வமே, ஒரு பிள்ளைகள் ஆகிய எங்களை தொடுங்கப்பா, எங்கள் இடத்துல வந்து தங்குங்கப்பா, நீ தங்குற இடமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். இன்றைக்கி உமது வார்த்தையில் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். தெய்வ மக்கள், இந்த காலவெளியிலும் வேதத்திலிருந்து ஒரு அற்புதமான வார்த்தை எடுக்க போகிறோம். ஐயா, நேற்று தினத்தில் எனக்கு ஒரு பிரதர் இந்த வசனத்தை அனுப்பி வைத்திருந்தார். நான் கர்த்தரை துதிச்சேன். அந்த வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை! அந்த பிரதருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இல்லையா, ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இதை நீ இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே தான் இந்த வார்த்தையே எடுத்து உங்களுக்கு தருகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் வசனம் 10-11. Psalms chapter 147 verse
10 and 11. தமிழில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆமென். மக்களே, நீ டாக்டராக இருக்கலாம், நீ பெரிய பொறியாளராக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், சில காரியம் உன் கையில் கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் கவனிங்க, கர்த்தர் யாரை விரும்புகிறார்? நீங்கள் அதுக்குன்னு அந்த தொழிலை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, கர்த்தரும் சொல்லலை, பைபிளும் சொல்லலை. கர்த்தர்னா வேதம், வேதம்னா கர்த்தர். இந்த திறமைகளை கொடுக்குறவரே கர்த்தர் தானே. ஆனால் நல்லா கவனிங்க, சில பேர் அவங்க துறையில் போய் ஒரு திறமை வந்து அதில் ஆகுன்னு பெரிய ஆளான்னு அப்படியே கர்த்தர் விட்டு ஒதுக்கிடுறாங்க, திறமையை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் அந்த வசனம். திறமை தான் பெருசு, என் உழைப்பு தான், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, என்னை தேடி எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா, என் அப்பாயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ காத்துட்ருக்காங்க தெரியுமா, என்னோட ஒரு டிராயிங் போதும் இல்லையா பல லட்சங்களை கொண்டு வரும். பலவிதமான மக்கள். இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் எதில் பிரியப்படுறாருன்னு கவனிங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது என்னுடைய, இது எனக்கு கொடுத்துருக்கிறது, நான் சாதிப்பேன் அப்படி இப்படின்னு. நீங்கள் சாதிங்க, சாதிக்கிறதானே கர்த்தர் வச்சுருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய சாதிச்சாலும் அது வீண். அதில் கர்த்தர் பிரியப்படார், அது உனக்கு நிம்மதியை கொடுக்காது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பகுதி பாருங்க, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாக இருக்கிறார். சில பேர் குதிரையை போல பலமாக இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டுறாங்க இல்லைங்களா. ஆனால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பலம், அவங்க வாழ்க்கையில் பிரியமாக இல்லை. He does not delight in the strength of horse. ஒரு குதிரைன்னு சொன்னால் அது எப்படி ஒரு பெரிய அடையாளமாக இருக்குன்னு சொன்னால், ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாவும் அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரமும் வல்லமையும் காண்பிக்கிறதாக இருக்கு. The horse was a sign of power for the king or country. It spoke of power mighty, and the more you had, the more powerful you were. It was believed, and so if you were so powerful. அதை எவ்வளோ தூரத்துக்கு நீ காமிக்கிறியோ, அந்த குதிரையை, அதனுடைய திறமை, அதனுடைய பலத்தை காமிக்கிறியோ, அது உன்னை குறித்தும் அந்த ராஜாவை குறித்தும் அந்த தேசத்தினுடைய வல்லமையும் பெரிய பராக்கிரமத்தையும் காண்பிக்கிறாரு. அது பேசுது, அந்த குதிரையே அடையாளப்படுத்துது இல்லையா. நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, இது வேற லெவல்னு. அப்போ கவனிங்க, இப்படி ஒரு மனுஷன் அவ்வளோ திறமசாலியாக இருக்கும் போது அங்கே கர்த்தர் அவசியம் தேவையா? அப்படிதான் என்ன வந்துடுது, தேசங்களே பயப்படுதுயா என் குதிரையை பார்த்து, ஏன்னா அது போல தான் வல்லமை அப்படின்னு இருக்கும்போது எனக்கு எதுக்கு கர்த்தர்? எனக்கு தான் நேச்சுரலாகவே அப்படிப்பட்ட அறிவு, ஆற்றல், பலன் இருக்கே, எதுக்கு இந்த கர்த்தர்? நல்லா கவனிங்க, பார்வோன்னு ஒரு மனுஷன், ஒரு ராஜா என்ன பண்ணுறான், 10 வாதம் வந்து கர்த்தர் யாருன்னு பார்த்தும் கூட அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அவன் என்ன பண்ணுறான், கடவுளை டிஸ்பைட் பண்ணுறான் பாருங்க. அவன் வந்து ஊதாசனப்படுத்துகிறான். அதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய சேரியட்டு, என்னுடைய மென்னு எவ்வளோ பெரிய வாரியர் தெரியுமா, அவன் அதை தான் சார்ந்திருக்கிறான். என் சேரியட் ஒன்று எடுத்தால் போதும் இல்லையா, அது எவ்வளோ பெரிய பலம், அது எவ்வளோ பெரிய பராக்கிரமம், எத்தனை பேரை வீழ்த்து தெரியுமா. குதிரைகள், மனிதர்கள், இங்கெல்லாம் ட்ரெயின்டு பீப்புள். கர்த்தருடைய பலமான கரத்தை பார்த்துட்டு கூட அவன் என்ன நம்பிக்கை வைக்கிறான்னா குதிரை மேலே. ஏன்னா அவ்வளோ பெரிய குதிரைகள், திறமசாலியான குதிரைகள் இருந்தது, மனிதர்கள் இருந்தாங்க. தேர் ஆல் ட்ரெயின் பீப்புள். திரும்பியும் பாருங்க, அவன் போய் அந்த இஸ்ரவேலரை மீட்டு திரும்பி அடிமைப்படுத்த கூட்டிகிட்டு வரலான்னு கிளம்பி வரான். எவ்வளோ ஒரு அரகன்ட்டு, எவ்வளோ ஒரு ஃபால்ஸாக பிலீவ், அவனுடைய பிலீவ் இருக்குது. இல்லை, என்னால் முடியும், ஏன்னா என்கிட்ட திறமை இருக்குது. நல்லா கவனிங்க, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ரதங்களையும் குதிரையும் குதிரை வீரர்களையும் அந்த செங்கடலிலே மூழ்கி அழித்து போட்டார். ஆகதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் குதிரையின் பலத்தில் விருப்பம் இல்லை, இதே போல வீரனுடைய கால்கள். அன்னைக்கு பாருங்க,
அன்னைக்கு ஒரு பெரிய கோலியாத் வந்து நின்று பயமுடுத்துறான். ஏன்னா அவனுடைய காலில் இருக்கிற வலிமை அவ்வளோ பெரிய வலிமை. ஒரு 10 பேர் 20 பேர் அடிச்சு கூட அவனுடைய கால் தள்ளாடாது, அவ்வளோ பலசாலி. அதனால தான் அந்த பெலிஸ்தியர்கள் இந்த ஒரு மனுஷனை நிறுத்தி இஸ்ரேல் மக்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பலசாலி, எவ்வளோ காலின் வல்லமை. ஆனால் தாவீது ஒரே ஒரு கூழாங்கல் அடித்தார், கீழே விழுந்தான், தள்ளாடி விழுந்தான். பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ பெரிய பலசாலி, அப்படி தைரியமாக நிற்க முடியல. அந்த ஒரு கல்லில் அடிபட்டு கீழே விழுவுறான். ஏதோ ஒரு 10 கல் 20 கல்லுன்னா இல்லைங்க, அப்படி சர மாதிரி ஒரு கல்லாக தாக்கி கீழே விழுந்தான்ல. ஒரே ஜஸ்ட் ஒரு கல், அந்த ஒரு கல்லிலே அவனுடைய கால்கள் தள்ளாடி தடுமாறி கீழே விழுந்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இது போல தான் சவுல் ராஜா சாதாரண ஆளை தான் கத்தர் கொண்டு வந்தார். அப்புறம் பாருங்கள், வெல் ட்ரைன்ட் ஆகிட்டான், நிறைய பேரை போய் வின் பண்ணிட்டு வந்தான். கடைசியில் சவுல் ராஜாவுடைய மரணம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. கவனிங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் கடவுளை விட்டு, கர்த்தருடைய கிருபையை விட்டு, இரக்கத்தை விட்டு நாங்கள் நிற்போன்னு திறமையில் நிற்கிறவங்க தோற்று போவாங்க. ஏன் தோற்று போவாங்கன்னா, அவங்களுடைய பலத்தில் கர்த்தர் விருப்பம், ஏன்னா அங்கே சுயம் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனம் முடிவு எப்படி வருது? ரொம்ப அற்புதமாக வருது. தமக்கு பயந்து அவருக்கு பயப்படுற மனுஷி மேலே தான் கர்த்தர் பிரியப்படுறார். உள்ளம் கர்த்தருக்கு பயந்துருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காதுன்னா கை வைக்காத. அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மனுஷன் உதவி செய்வான், இங்கேருந்து எனக்கு வரும், எப்படியாவது இது நடக்கும், நான் இத்தனை உதவி அவங்க செஞ்சுருக்கேன், நீ அதுக்கு காத்துக்கிட்டு இருந்தானா கர்த்தர் உன் மேலே பிரியமில்லை. நீ மனுஷனுக்கும் நீ ஏதோ செஞ்சு வச்சுருந்ததுலேருந்து உனக்கு நன்மை வரப்போகுது. உன்னுடைய உழைப்பு, உன்னோட திறமை, உன்னுடைய களஞ்சியம் உன்னை காப்பாற்றணும்னு உன் நம்பிக்கை அங்கே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்துட்டு இருக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் கிருபை மாத்திரம் வரணும், என் குடும்பத்தில் உங்கள் கிருபை மாத்திரம் நடக்கணும், உங்கள் கிருபைக்கு நாங்கள் உடன்பட்டு நடக்கணும்னு எந்த மனுஷி அர்ப்பணிக்கிறாங்களோ அங்கே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் பிரியமாக இருந்தால் நன்மை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பதுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அப்பா பிதாவே, இந்த வார்த்தைக்கு நன்றி, இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.